என் மகனே, உன் மனசு மாதிரியே காவேரியில இருந்து தண்ணி ஓடோடி வந்துட்டு இருக்கு. நீ கேட்கவே இல்ல. நீங்க கேட்காமயே ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஜக ஜக ஜகன்னு வந்துட்டு இருக்கு. உன் மனசுயா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நடக்கும். மகனே, அவ்வாறு கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்று நீர் உன் மனதில் மட்டும் நினைப்பாயாக. மேலும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நீர் உன் மனதில் மட்டும் நினைப்பாயாக. அதுபோக உன் கட்சிக்கார கபோதிகளிடமிருந்து இளம் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீர் உன் மனதில் மட்டும் நினைப்பாயாக. அவ்வாறே மகனே, இலங்கை கடற்படையினரால் பிடிபட்டு சிக்குண்டு அங்கு வதைந்து வாடிக்கொண்டிருக்கும் நமது தமிழக மீனவர்கள் சிறையை உடைத்துக் கொண்டு இறக்கை முளைத்து பறந்து வந்து அவரவர்கள் குடும்பத்தோடு இணைய வேண்டும் என்று நீர் உன் மனதில் மட்டும் நினைப்பாயாக. வாயை திறந்து விடாதே. நாடா அணிலாண்டிகளா, ஒரே புலங்காயுதம் போல இருக்கு. எங்க அண்ணன் வரேன்னு சொல்லிட்டா, அப்படி எங்க அண்ணன் வரேன்னு சொன்னோன்னே டேம திறந்துட்டான். டே மயிரண்டிய, உங்க அண்ணன் இல்ல, எவன் போறேன்னு சொல்லியிருந்தாலும் டேம திறந்துட்டு இருக்கதான் போறான். இயற்கையை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ராஜா. புதுசா வேற ஏதோ கடவுளால ரசிக்கப்பட்டவராங்க என்ன, இதை வேற பேசிட்டு தெரியுறானுங்க. சரி, கடவுளால் ரசிக்கப்பட்டவர் தானே, ஒன்னே ஒண்ணு செய்ய சொல்லுப்பா. பெருசாலாம் நான் ஒண்ணும் கேட்கல. நான் நீட்ட கேட்கல, கச்சத்தீவு கேட்கல, அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு பிரஸ் மீட் மட்டும் கொடுக்க சொல்லுப்பா. ஏன்னா நாங்களும் இந்த இறை தூதர்கள் எல்லாம் புக்ல தான் பாத்துருக்கோம். இப்பதான் நேர்ல ஒரு இறை தூதர் பாக்குறோம். அந்த இறை தூதர் எப்படித்தான் பேசுறோம் நாங்களும் பாக்குறோமே.